உறவுகளுக்கு வணக்கம். நேற்று என்ன பண்ணால் அந்த மரத்தில் வந்து பூசண மரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கோவ செடி பெருசாக படர்ந்து போயிடுமேன்னு சொல்லிட்டு நேற்று கட் பண்ணி வெட்டி விட்டேன். வெட்டி விட்ட பிறகு மேல் பாகம் அப்படியே இருக்குது. மேல் பாகம் அதோட காஞ்சி போய்விட்டோம் அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டேன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா கீழ்ப்பாகம் இருக்கும்ல வெட்டி விட்டதில் பாதி தரையிலேருந்து வரும்ல அதுலேருந்து பாருங்கள் நேற்றுலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்குது. நேற்றுலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்திருக்கு. நைட்டு முழுக்க சொட்டிக்கிட்டு இருந்திருக்கு. எனக்கு தெரில. நான் வந்து பார்த்தேன். இப்போ காலையில் என்ன பண்ணால் அதில் வந்து அதுலேருந்து ஒரு டப்பா ஒன்று எடுத்து வச்சேன் பாருங்கள். அந்த அறுத்து விட்ட இது இருக்குல்ல, அந்த கோவ செடியோட கொடி அடி கொடி கட் பண்ணி விட்டது. அதுலேருந்து தண்ணி நேற்று ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக சொட்டிக்கிட்டு இருந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியல, இன்னும் பெருசாக ஈரமாக இருக்க 4 பக்கம்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா அதுலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே தான் இருக்குது நேற்றுலேருந்து. இப்போ பாருங்கள், ஒரு குண்டான காலையில் எடுத்து வச்சோமா, ஒரு சின்ன டப்பா எடுத்து வச்சு பாருங்கள், காலையிலேருந்து இது சொட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதில் எப்படி அவ்வளோ தண்ணி அடியிலேருந்து வருதுன்னே தெரியல.